வீட்டுக்காருக்கு சரடு வாங்கி தரத்துக்கு சேலஞ்சு வைக்கிறோம்ல, இதுதான் சேலஞ்ச். பார்த்துங்க, இந்த மாதிரி இலையை பிச்சிங்க, உங்கள் வீட்டுக்காருக்கும் சேலஞ்சு வைங்க. உலக அளவு மைண்ட் இருக்குது, அப்துல் கலாமே நினச்சிப்பாங்க, ஆனால் இது என்னன்னு தெரியாது. ஓகே தானே சேலஞ்சு உங்களுக்கு? ஓகே தான், பண்ணு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி இலையை எடுத்து இந்த இதுவெல்லாம் பிச்சிருங்க. இலையை பிச்சிக்கணும். பூங்காட்டெல்லாம் அண்ணன் வச்சுக்க. இது கீழே வச்சா தாண்டுவீங்கல்ல இந்த இலைய. நீ கீழே வைக்கிறேன் ஏடா குடும்பம்லாம் வச்சுனா அவ்வளோ தாண்டுவீங்களா தாண்ட மாட்டீங்களா? இந்த இலை தான் நான் வேற என்ன பண்ண முடியும்? சரி, நீ வேற எதுனா பண்ணனா நான் எதுவும் பண்ண முடியும். தாண்டுறீங்களா தாண்டலையா? சரி, நான் தாண்டுறேன். நீ பண்ணு. ஜெயிச்சா எவ்வளோ வரும்? 10 சவரம் சரடு சும்மா கிடையாது. 10 சாடுது இன்னும் எத்தனை வருஷமா? நான் நீ ஜெயிங்க போய் உடனே கூட்டு போய் ஜிஆர்டியில் வாங்கி தரேன். எப்படி சொல்ற மாதிரி. என்ன ஓட்டியா இருக்குதா? ஆமா. எங்க இந்த ஓட்டியா? அதெல்லாம் போவாது. இவர்தான் எங்க வீட்டு தங்க பிள்ளை. எப்படி பார்த்துனுங்க, அவள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வேணுமா அது? இந்த அம்மா எங்கள் வீட்டு தங்க பொண்ணு இது. அது வந்து நீங்கள் லட்டு, 2 லட்டு. இலையை கிள்ளி 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 என்ன பண்ண போதுன்னு தெரியல. இதை வேற தாண்டணுமா நானு? ஓடி வண்டி தாண்டுவீங்களா இல்லை நின்று அப்படியே தாண்டிடுவீங்களா? இது என்னங்க தாண்டுற அளவுக்கு தான் இருக்கு அந்த இதுவு. நீ எந்த மாரி வைக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. வீட்டுக்காரோடைய மைண்ட் வந்து அப்துல் கலாம் மைண்ட் மாரி. ஆனால் நம்ம மைண்டு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்மளுடைய மைண்ட் அப்படி. இதெல்லாம் ஏன் அள்ளி போடுறேன்னா இதெல்லாம் இவர் எடுக்க மாட்டாரு. நீ குப்பை போடுற நான் எடுப்பாங்களா? இந்த மாதிரி பிச்சிருங்க, ஓகேவா? பிச்சிட்டு சேலஞ்சு ஓடிக்கேவான்னு இன்னொரு வாட்டி கேளுங்க, ஓகேவா? 10 சவரம் சரடு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கிட்ட காட்டுங்க. இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிறதுல ஒன்று பிச்சு தூக்கி போட்டுருங்க. இந்த ஒன்று வந்து ஆப்போசிட்டா முச்சி போடுங்க. நீங்க எந்த விதத்துக்கு வேணா இந்த போட்டியை நீங்க யாருக்கிட்ட வேணாலும் வைக்கலாம். நீ ஃபோர்ஜரிலாம் பண்ணன்னு வச்சுக்க, யாரும் தாண்டிவே தாண்ட மாட்டியா? நீ தாண்டறது என்ன சொன்ன? இந்த மாதிரி பூங்காட்டெல்லாம் ஆடுறதுக்கு நான் வரல. முச்சி போட்டா தாண்ட மாட்டியா? முச்சி போட்டா தாண்டா உனக்கு என்ன கால் சுருக்கு பிடிச்சிக்குமா? அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தாங்க. நான் என்ன சொல்றேன், ஏய் நவுரா நீ இதுல எப்படி தாண்ட சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த படத்துல வர மாதிரி இது உள்ள பூந்து போ அப்படி இப்படி சொல்லிட்டேன்னா தாண்டனா அவ்வளவுதான். நான் தாண்டதான் சொன்னேன், பூந்து போ நான் சொன்னேன். பாக்குறேன், இரு நீ எப்படி பண்றன்றத நான் நீ ஒன்று ஒன்றா தாண்ட சொல்லிட்டேனா, அதுக்கப்புறம் இது ஒன்று தாண்டு நீ அப்படின்னு சொல்லிட்டேனா. உங்களுக்கு இந்த இலையை நீங்க தாண்டணும்னு சொன்னேன். இலையே காணுமே, கிளை தானே இருக்கு. சரி ஓகே, அந்த இலையில இருக்க கிளையை தாண்டணும், அவ்வளோதான். என்னவோ பண்ண போகுது. உங்களுக்குலாம் இந்த மாதிரி கேம்ஸ் தெரியுமா தெரியாதா? நீ தான்பா இதை புதுசா பண்ற, என்னன்னு தெரியல. அப்பா போன்ல பார்த்து கத்துட்டு வந்திருக்காரு. போன்லலாம் பார்க்கலங்க. அப்பா மூளை எப்பவுமே தானாவே யோசிக்கும். அதனால அப்பாவே ஃபோன்ல பார்த்துனா நிறைய பேர் இருக்கும்ல, இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல. ஒருவேளை என்ன சேலஞ்சா இருக்கு? சந்துக்குள்ள குண்டு குண்டு போக சொல்லுவாங்கப்பா.
தாண்டணும் அவ்வளோதான். அவங்க என்ன தாண்ட மாட்டாங்களா? என்னத்த தாண்டுன்றியா அப்போ? எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு இலைய எடுத்து தூக்கி போடணும். அது சரியில்லை போது போச்சுன்னா முன்னே ஆண்களுடைய மைண்டும் இந்த மாதிரி தான், பின்னி தான் இருக்குமா? அதான் தெரியுமே. டிஃப்ரெண்டானது. டிஃப்ரெண்டான இல்ல, லேடிஸுங்களுக்கு அது புரியாது. எங்களுது அப்படி கிடையாது, ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த மாதிரி பின்னிலாம் இருக்காது எங்க மைண்டு. கண்டது போட்டு குழப்பின்னு அதெல்லாம் ஒன்று ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் எதா இருந்தாலுமே. மாமியாரை கொடுமைப்படுத்துறதுனால ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். ஆமா, கொடுமை பண்ணி அப்படியே உங்க மம்மி டெய்லியும் உங்ககிட்ட கண்ணை கசக்கிட்டு வந்துட்டு, அப்பா உன் பொண்டாட்டி என்ன கஷ்டப்படுத்துறாப்பா அப்படின்றாங்களா? இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹெல்ப்பருக்கு முன்னாடி இன்னொரு ஆள் வந்திருப்பாங்களே. அப்பா நீங்க பொண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் உங்க அம்மா ஒரு பொண்ணு தானே பார்த்தல. அப்ப உங்க அம்மாவுக்கு பின்னி தானே மைண்ட் இருக்கும். அது நான் சொல்லல, உங்க மம்மி சொன்னாங்க. கேமரா வேற ஷேக் ஆகுது. ஷேக் ஆகுனா என்ன திட்டலாம் கூடாது. நான் ஏங்க திட்ட போறேன்? ஆடியன்ஸ் தான் திட்டுவாங்க. என்ன தத்தி மாதிரி புரிய கூட தெரியல அப்படின்னு. எவ்வளோ கமாண்டுங்க, இதாச்சும் கம்மி நீங்க சொல்றது. அந்த கமாண்டுக்கு ஒரு வீடியோ எடுப்பாரு. ஒரு வேலை என்ன பண்ண போறாரு அப்பா? ஒரு வேலை இந்த இடத்த ஃபுல்லா எடுக்கணும். எல்லாரும் வந்து வீடியோ எடுத்தா வீடியோவா பார்க்க மாட்டாங்க. இது இருமா, ஒரு கண்டென்ட்டா பார்க்க மாட்டாங்க. அந்த இதுக்குள்ளேயே முழுகிடுறாங்க. என்ன பண்றது? சும்மா நினைச்சீங்களா? அதுதான் சொல்றேன், ஒரு கண்டென்ட்டா நம்ம போட்டு பாக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் அப்படிதாங்க. அதுதான் போல, அப்படியே அதுலயே முழுகிடுறாங்க. முழுகிட்டு ரியலாவே இந்த பொண்ணு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது ஒரு கண்டென்ட்டா பார்க்க மாட்டாங்க. கண்டக்டரா பார்க்க மாட்டாங்க அவங்க. கண்டென்ட் கண்டா. சரி ஓகே, இப்போ இதை தாண்டுவீங்கல்ல? ஒரே தாண்டுவேன். நீ எப்படி என்ன தாண்டுவீங்கல்ல? ஓகே தானே ஆடியன்ஸ்? தெளிவா தெரியுதா? நீ பாருங்க, கீழே இருக்கு மேலே, மேலே இருக்கு கீழே, அப்படியே மாற்றி இது பண்ணணும். இப்போ இந்த இலையை இவங்க தாண்ட போறாங்க. தாண்டுவீங்களா ஒரே ஜம்ப்ல? தாண்டுவேன்னா இது என்ன கம்பு சுத்துற வேலை மாதிரி இருந்தது. ஏச்சி நீங்க பிடிக்கும், உங்க மம்மி இந்த பக்கம் வரட்டும். ஆடியன்ஸ் இப்போ தான் இங்கே என்ன நான் நின்று தாண்டவா நூறு சரி இது பிடிங்க, வாங்க. தாண்டுவீங்களா? ஏஞ்சிருங்க. இப்போ சாம்பிளுக்கு ஒரு வாட்டி தாண்டி காட்டுங்க. சும்மா அப்படி தாண்டி காட்டுங்க. குடி ஏன் விட்ற? அப்படி குச்சி வச்சுட்டாங்க. சும்மா தாண்டி காட்டுங்க. ஓகே, எப்படி தாண்டாங்க பார்த்தீங்களா? இப்போ வந்து ரியலாக தாண்ட போகிறாங்க. ஓகேவா? இந்த இலையை தான் நடுவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடணும். ஒரு இதுல போங்க ஆட்டமா இதுனாங்க பூந்து ஒரு இலையை நான் கட் பண்ணணும் தாண்டணும்னு சொன்னேன். அவ்வளோதான். ஓகேன்னு சொல்லிட்டாங்க அம்மா. அதெல்லாம் கிடையாது, தாண்டிதான் ஆகணும். இந்த மாதிரி நீங்களும் பந்தயம் கட்டுங்க. யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய பில்கேட்ஸாக இருந்தாலும் மூலக்காரா இருந்தாலும் தாண்ட சொல்லுங்க பார்ப்போம். நான் தாண்டுவேன். அம்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தாண்டி காட்டுறேன். நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கனவில் கூட அவங்களால முடியாது. இங்க பாருங்க, செல்ல பாருங்க. செல்ல ஒழுங்கா பார்த்து தெரியுதானே? இந்தா குடி போ. எடுத்துட்டு போங்க. நீட்டு நவுரு. அவ்வளவு தூரத்துக்கு தெரியலப்பா. நீட்டா அப்படியே காட்டு. அப்படியே காட்டாங்க. இந்த நீட்டை பாருங்க, அங்க இருந்து போய் எடுத்துட்டு வாயிச்சு அந்த கையில இருந்து. எடுக்கிறேன், நான் எடுத்துட்டு வரேன். நான் எடுக்கிறேன். இப்படி வந்து இப்படி போய் நில்லுங்க. எண்ணெய் சேர்த்து காட்டுங்க. இப்படி நில்லுங்க, அங்க நில்லுங்க. இப்போ எங்க வீட்டுக்காரர் வந்து இதை தாண்ட போறாரு.
தாண்டின உடனே அவருக்கு நான் 10 சவரம் சரடு வாங்கி தரேன். ஏய் நீ போகாட்டம் பண்ற, நீ போ. இதுல யாரும் தாண்ட முடியுமா? நீங்க அந்த இலைய தாண்டறீங்க. நீ எப்படி காமிச்ச இப்ப எப்படி அதே இலை தான் இப்பயே இருக்குது. நான் எதுவும் பண்ணலையே. நான் என்ன பண்ணேன்? நீ அத கட்டி கட் பண்ணி விட்ட. ஆமா, அந்த இலைய தானே நான் தாண்டணும். நான் அதே இலைய தான் இப்ப நான் வச்சிருக்கேன். உங்களால முடிஞ்சு தாண்டுங்க 10 சவரம் வாங்கி. யாரனா அவ்வளவு தூரம் தாண்ட டேய் நீங்க எதிரி தாண்டுங்க. நீ தாண்ட பார்க்கலாம். நான் வந்து தாண்ட முடியும்னு நான் சொல்லலைங்க. நான் காட்டுங்க. அந்த கிளைய தான் நீ காட்டுன. இலைய தான் நானே இப்ப வச்சிருக்கேன். இவ்வளவு பெருசா காட்ட அது தாண்ட முடியும்னு சொன்ன. நீ என்ன பண்ண பின்ன அப்புறம் பார்த்தா கட் பண்ணி இவ்வளவு தூரம் ஆக்கி வச்சிருக்க. என்னால முடியாது. போர்ஜரி என்ன ஏமா தோத்துட்டீங்க. சரடு வேணாம்ல. எனக்கு 5 சவரம் வேணாம், 10 சவரம் வேணாம். பாத்தீங்களா, இதுதான் ஆண்களுடைய பிரெயின். இதுதான் பெண்களுடைய பிரெயின். முடியலனா கூட என்னால முடியும் ஆண்கள் இங்க காட்டு. ஆண்கள் மைண்ட் வந்து போர்ஜரி பண்ணி இப்படி காட்டுறது. ஆனா எப்படி இருக்குது பெண்கள் கேம்? வந்து ஸ்ட்ரைட்டா யோசிக்கிறது, கள்ள கபடம் இல்லாம யோசிக்கிறது பெண்கள் மைண்ட். எப்படி இருக்கு கேம்ஸ்? அப்படி எனக்கு அப்பயே தெரியும் நீ ஏதோ ஏழாவது பண்ண போறேன்னு. சரி ஓகே, கொடுங்க இங்க எஜி. கட் பண்ணிட்டீங்களா? இல்ல காட்டு. இரு பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. ஏங்க முடியுமா முடியாதாங்க? தாண்ட முடியுமா முடியாதாங்க? என்னால முடியும், நான் தாண்டறேன். இதுதான் தோத்துட்டீங்கல்ல. இப்போ ஆண்கள் எல்லாருக்கும் பிரெயின் ஜாஸ்தின்றத நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பெண்கள் எல்லாருக்கும் அவசர கோளாறு. அதுக்கு வந்து யோசிக்கணும்ல. இதை கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. சின்ன கலை அதை என்ன தாண்டிட முடியாதான்னு நினைச்சு நான் வாய விட்டேன். ஆனா இதுல நீ இப்படி ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஆனா பெண்கள் கிட்ட போய் லாக் ஆயிரும். அங்க நாங்க முட்டாளாயிரோம். ஆமா, ரொம்ப முட்டாளா. வெரி வெரி பேடுங்க. ஓகேவா? நம்ம சேனல்